என்னைய பார்த்து பட்டிமன்ற மகாராஜான்னாரு. என்னைய பார்த்து அப்படியே தெரியுது. பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஓரத்தில் நின்னா எவனும் காசு போட்டு போயிடுவான். பட்டிமன்ற அவங்களையாவது சொல்லலாம் மகாராணின்னு. ஏன்னா எப்போவுமே நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசிடுவாங்க. மகாராஜானா யாராவது எதிர்த்து பேசுவாங்களா ஐயா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். மகாராஜா சொல்லுங்க எவனா எதிர்ப்பானா? எதிர்த்தானா இருக்க முடியுமா? ஆனால் என்னையை தொடர்ந்து எதிர்த்து பேசுகிற ஒருத்தரை மேடையில் வச்சுக்கிட்டே என்னை மகாராஜான்னு சொல்ல டாக்டருக்கு மட்டும்தான் தைரியம் இருக்கும். அதனால் அப்படி ஒரு பட்டம் கொடுத்ததுக்காக அவருக்கு பெரிய நன்றி. அவர் சொன்னார், சாலமன் பாப்பையாவின் அருள் பெற்றுனார். அது என்ன சாதாரண வேலையா? 16 வருஷம் அவருக்கு பை தூக்கிட்டு திரிஞ்சேன். ஆமாங்க, ஜோக்கு இல்லை, அது அவர்கிட்டே கேளுங்க. 76ஆம் ஆண்டிலிருந்து அவர் எங்கெங்கே பேச போகிறாரோ கூடயே போவேன். அப்போல்லாம் எனக்கு வேறு பொழுதுபோக்கு கிடையாதுங்க. அந்த காலத்தில் மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் கேட்குற ஆசை உண்டு. யாராவது நல்லா பேசுனா கேட்பேன். பெரிய பெரிய அறிஞர்கள், குன்றக்குடி அடிகளார், அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் ஐயா கூட பேசுவாங்க. நானும் போய் கேட்பேன். என்ன கொஞ்ச நாளில் அவருக்கு ஒரு சம்பளம் இல்லாத பிஏ கிடச்சிட்டான்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டார். அவருடைய ட்ரெஸ்ஸு எல்லாம் அந்த சின்ன இப்போ இருக்கிற அளவு வசதிகள்லாம் கிடையாதுங்க. நாங்கள் எல்லோரும் பஸ்ஸில் பயணம் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நாள் தெரியுமா? இப்போ கூட நான் பாரதி மேடத்துட்டு சொன்னேன், நேற்று நாமக்கல்லில் கம்பன் கழகம் நிகழ்ச்சி நடந்தது. நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் ஏறக்குறைய பாதி ராத்திரி வரைக்கும் நின்றுருக்கேன். நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி எடை ஊர்களில் நின்னீங்கன்னா ஊருக்கு போகவே முடியாது. ஏன்னா நாமக்கல்லேருந்து பஸ்ஸு கிளம்பாது. ஒன்று ஈரோட்டிலேருந்து வரும் அல்லது சேலத்துலேருந்து வரும். எந்த பஸ்லேயும் நைட் ஏற்ற மாட்டான், இடம் இருக்காது. பரிதாபமாக அதுவும் பஸ் ஸ்டாண்டுகளில் பாத்ரூம் போகிறது இருக்குது பாருங்கள். உலகம் மகா அழகெல்லாம் அந்த பாத்ரூமில் தான் இருக்கும். அவ்வளவு சுத்தம், சுகாதாரம். ஸ்வச் பாரத்ன்றது அங்கே தான் தொடங்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நின்று அப்படியெல்லாம் ஒரு காலம். அந்த காலத்தில் நான் ஐயா கூட பயணம் பண்ணியிருக்கேன். அப்போது இரவு பஸ்ஸுகள் அதிகம் இல்லாத காலம். எங்கே போனாலும் அவர் பேசும்போது முன்னாடி உட்காந்து கேட்பேன், சைடில் உட்காந்துக்குவேன். அவருக்கு போடுற துண்டெல்லாம் மடித்து வைப்பேன். ஏன்னா அதை கொண்டு போயிடுவாங்க. ஆமாங்க, விளையாட்டு இல்லை. நம்ம மேடையில் போடுற துண்டு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு மேடையிலே சில வில்லன்கள் இருப்பாங்க. சார் இதை மடித்து தரேனுமா, அதுக்கப்புறம் அந்த ஆளை பார்க்கவே முடியாது. எங்கே மடித்தா எங்கே போச்சு தெரியாது. இதுக்காக இதை பத்திரம் பண்ணுற வேலையை நான் பண்ணுவேன். அப்படி பண்ணி தான் நான் ஓரளவுக்கு அவர் பின்னாடியே போனேன். இடையிடையே கொஞ்சம் இலக்கிய விவாதங்கள்லாம் நடக்கும்போது நானும் சேர்ந்துக்குவேன். 1990 புது புது அர்த்தங்கள்னு ஒரு சினிமா வந்தது. உங்களுக்காக யாருக்காவது தெரியுமா? கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை, இளையராஜாவோட மிகச்சிறந்த பாடல்கள் இருக்கிற படம். அது பாலச்சந்தர் படம். அது அந்த படம் பெரிய வெற்றி. அந்த படம் வரும்போது பாலச்சந்தர் சாருக்கு ஒரு ஆசை. பாப்பையா ஐயாவை மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு. எனக்கு பிடித்த 3 கற்பர்கள் அப்படின்னு அவர் ஒரு முறை விகடனில் பேட்டி கொடுத்துருந்தார். 3 கற்பர்களில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அடுத்தது வைரமுத்து, 3வது சாலமன் பாப்பையான்னு பாலச்சந்தர் சொன்னது எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. இன்னுமே நீங்கள் நல்லாவே கைதட்டலாம், ரொம்ப கஞ்சத்தனமாக பண்ணாதீங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ பெரிய கைதட்டல் இருக்கணும். அவ்வளோ பெரிய ஆள் இல்லையா அவர்? இந்த 73 வயசுலேயும் உசு உசுன்றாரு. அது பாட்டுக்கு ஓடுது படம். ஜெயிலர்லாம் என்னம்மா ஓடுது பாருங்க அப்படின்றாரு. தலை துண்டாகுது. நம்ம பயலுக்கு பான்னு பார்க்குறான். நாங்கள்லாம் எம்ஜிஆர் குத்து ரத்தம் வந்தாலே கீழே விழுந்து அழுவோம். இன்னைக்கு நம்ம பேர பயலுக சூப்பர் தலைவர் அப்படி வெட்டுறாருன்றான். அது ஒரு கதை. அதில் பாலச்சந்தர் சாருக்கு ஒரு ஆசை, மதுரையில் தன்னோட சினிமாவை பற்றி ஒரு பட்டிமன்றம் போடணும். நான் சொல்கிறது கொஞ்சம் வாட்ச் பண்ணுறீங்களா? தன்னோட சினிமாவை பற்றி பாப்பையா சாரை நடுவராக வச்சு பட்டிமன்றம் போடணும்னு ஒரு ஆசை. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, மதுரையில் ஒரு தலைப்பு ரெடி பண்ணுங்க, என்னோட படங்களை பற்றியே இருக்கணும்ட்டார். இப்போ ஐயா நடுவர், இன்னும் 4 பேர் பேச்சாளர்கள், நான் எடுபிடி. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்களோட போவேன், கூட உட்காருவேன், அவங்க பேசும்போது பார்ப்பேன். தமிழ்நாடு ஹோட்டல்னு ஒன்று மதுரையில் இருக்குது. இப்போ மேரியட்டுக்கு முன்னாடி இன்னும் இருக்குது. அந்த ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்தார். முருகேசன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்.
அவர் பாலச்சந்தர் சொல்லிட்டாருன்னா நடுங்கிறார். அவர் ரூம் போட்டு கொடுத்துறாரு. எதுக்கு? தலைப்பு ரெடி பண்ணுறதுக்கு, வேற எதுக்கும் இல்லை. 3 நாள் சாயந்தரம் போக வேண்டியது, எல்லாரும் இட்லி தோசை சட்னி சாம்பார் எல்லாம் சாப்பிட வேண்டியது, தலைப்பு செட் ஆகலை. ஆளாளுக்கு என்னென்னவோ சொன்னாங்க. யார் தலைப்பையும் அவங்களுக்குள்ளேயே ஒத்து வரல. இதை அப்போல்லாம் கால் போட்டு தான் சொல்லணும். இப்போ மொபைல்லாம் கிடையாது இல்லைங்க, ட்ரங்க் கால் போட்டு சொல்லணும். பாலச்சந்தருக்கு சொன்னால் அவருக்கு ஒத்து வரல. எனக்குள்ள ஒரு தலைப்பு கும்பிடிக்கிட்டுக்கிட்டே இருக்கு. நான் ஏன் பட்டிமன்றத்துக்கு வந்தேன்றதுக்கு இதெல்லாம் காரணங்க. சும்மா ஓசியில் அருள் பெற்றுனார்ல, அதுக்காக சொல்கிறேன். நான் உடனே ரொம்ப பயந்து 3ஆவது நாள் பார்த்தேன், இது செட் ஆகாது. நம்ம மனசில் இருக்கிறத சில பேர் இப்படின்னு வாங்கல, பள்ளிக்கூடத்தில் டீச்சர் முன்னாடி மிஸ் மிஸ் அப்படின்னு வாங்கல, அது மாதிரி அப்போல்லாம் ரிக்ஷாவில் தான் போவாங்க. ரிக்ஷா ஆட்டோ தான், ஐயாட்ட காரெல்லாம் கிடையாது. அதில் போகும்போது நானும் தொத்திக்குவேன். அப்போ அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் மெல்ல சொன்னேன் ஐயாட்ட, எனக்கு ஒரு தலைப்பு தோணுது, சொல்லலாமான்னு. சொல்லுப்பா, உனக்கு என்ன தெரியும், பெரிய பெரிய பேராசிரியர்களே சொல்லி ஒன்றுமே நடக்கலை, நீ என்னத்தை சொல்ல போகிறேன்னு அவர் ஒரு சலிப்பாக என்னை பார்த்தார். நான் சொன்னேன், இந்த படம் முழுக்க மியூசிக்கலான தீம் உள்ள படம், மியூசிக்கல் தீமு. அதனால் எனக்கு இப்படி தோணுது, பாலச்சந்தரின் புது புது அர்த்தங்கள், பழைய பல்லவியா புதிய ராகமா அப்படின்னு ஒரு தலைப்பு சொல். இது சத்தியம் நான் சொன்னது. ஏன்னா ஐயாவிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் ப்ரூஃப் வச்சு பேசணுங்க. இப்போ பாருங்கள், நான் அவர் தனபால் ப்ரூஃப் வச்சு தானே ஒரு கதை சொன்னேன். சொன்னோடனே பாப்பையா சார் நிமிந்து பார்த்தாரு, பை தூக்குற பயலுக்கு இவ்வளவு புத்தியா? கவுண்டமணி சொல்வார்ல, கழுத மேய்க்கிற பயலுக்கு இவ்வளவு அறிவார். அதனால அவருக்கு பிடிச்சி போச்சுன்றது முகத்திலேயே தெரிஞ்சது. அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா மீதி பேராசிரியர்கள் வேணாம்னா சொல்லுவாங்க? சொல்லுங்க, யாராவது ஒரு தலைவர் சொன்னது வேணாம்னு சொல்லுவானா? அப்படி நம்ம ஊரில் அந்த மாதிரி நல்லா சொல்கிற ஆள் இருந்தால் நாடு நல்லா இருக்குமா இல்லையா? நல்லா இருக்குமா இல்லையா? எந்த தலைவர் சொல்றதுக்கும் மறுத்து பேசுவதற்கு ஜனங்கள் எப்போது வருகிறார்களோ அப்போதுதான் ஆள்பவர்கள் திருந்துவார்கள். தலைமையை கண்டு அஞ்சுகிற ஒரு உலகத்துல எதுவுமே சரியா இருக்காது. ஆனா இதுக்காக இல்லை, இது ஒரு சின்ன பட்டிமன்றம், ஒரு நாள் மாலை நேர கூத்து. சொன்ன உடனே இதுல என்ன பிரச்சனைனா, அந்த முருகேசன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் 6 மணிக்கு பிறகு வேற மாதிரி ஆயிடுவார். அந்த நிலையிலையும் அவர் நிதானமா அவர் நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஃபுல்லா இருக்காருன்னு அர்த்தம். அவர் உடனே அந்த ஹோட்டல்ல இருந்து லைட்னிங் கால் அடிச்சாரு. எனக்கு இன்னும் அந்த காட்சி நினைவில் நிக்குது. லைட்னிங் கால் அடிச்சாரு. நல்ல வேளையா பாலச்சந்தர் கிடைச்சாரு. அவர்கிட்ட சொன்ன உடனே, இதுதான் தலைப்பு, பேராசிரியரை இந்த தலைப்பிலேயே பட்டிமன்றம் நடத்த சொல்லுங்கன்ட்டார். என்னங்க, ஒண்ணுமில்லாத ஒருத்தன் சொன்ன தலைப்பை பாலச்சந்தர் ஒத்துக்கிறாருன்னா சாதாரண விஷயமா? எனக்கு அன்னைக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரலையா. நேரடியாக பாலச்சந்தர் ஏதோ சினிமாவில் என்னை சேர்த்த மாதிரியே உணர்வு இருந்தது. அடுத்த ரஜினி நான் தான்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். இவ்வளோ அறிவான என்னை கூப்பிட்டு சினிமாவில் சேர்த்துக்கு வரலாம் நம்பினையா. அதுக்கு அடுத்த நாள் அதான் பிரச்சனை. அந்த முருகேசன்றவர் இருக்கார் இல்லையா, ஐயா இந்த தம்பியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார? இந்த தம்பி மேடையில் இருக்கணும்ட்டார். எதுக்கு? நான் சும்மா திடீரேன், நான் அது வரைக்கும் மேடைக்கே வந்ததில்லை. இப்போ ஐயா சொல்கிறாரு, எனக்கு என் முன்னாடியே தான் நடக்குது இது. சொல்கிறாரு, ஏய் பேச்சாளர்கள் தான் மேடையில் இருக்கணும். இவன் சும்மா என்னமோ சொன்னான்றதுக்காக இவனை மேடை ஏற்றுனா இவன் பேச்சாளனா? அவர் சொல்கிறார், ஐயா இவன் மேடைக்கு வந்தால் தான் நிகழ்ச்சி. ஏன்னா அவர் தான் டபுளாக இருக்காரு. இவர் சொல்லி பார்த்தாரு, ஒத்துக்கவே இல்லை. மேடைக்கு வந்தே ஆகணையா, இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியான்றாரு. அவங்கெல்லாம் அவர் என்னை கொஞ்சிற லெவலுக்கு வந்துட்டார். நான் தான் வாடை பொறுக்க மாட்டாமல் விலகினேன். கடைசியில் என்னையா செய்யறதுன்னு ஐயா ஏய் இங்கே பாருப்பா, இந்த ஆள் கிறுக்க மாதிரி பேசுகிறான், நீ பேச்சாளன் கிடையாது. பேச்சாளர் 4 பேராசிரியர்கள், 4 பேர் ஆண்கள், நான் நடுவர், 5 பேர் தான் மேடையில் இருக்கணும். நீ கீழே உட்காரணும். நீ எப்படிடா மேடைக்கு வருவ? இவனுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு, சரி ஒன்று செய்வான். 10 நிமிஷம் ஆனோடனே பெல் அடிக்கிறது இல்லை, மணி அடிக்கிறார்ல நடுவர்,
நீ ஓரமாக உட்காந்துக்க, மூஞ்சி தெரியக்கூடாது. இப்படி ஓரமாக உட்காந்து டயத்தை பார்த்து மணி அடி. இதுதான் உனக்கு மேடையில் இடம். இது நடந்ததுங்க. நான் முதல் மேடை ஏறியது மணி அடிப்பதற்காக. அதுக்கு பாரதி ராஜா வந்தார். நிறைய சித்தாரா, கீதா, அதில் நடித்த எல்லாரும், ரகுமான் தானே அதில் நடித்தது, ரகுமான், விவேக் ஒல்லியாக இருப்பார். அப்போது அவ்வளவு பேரும் சென்னையிலேருந்து ஒரு நட்சத்திர பட்டாளமே வருதுன்னு மதுரையே பயங்கர கும்பல். இங்கே நீங்கள் வர்ற மாதிரி பல மடங்கு நடிகர்களை பார்க்குறதுனா மதுரைக்காரங்க எகிரி வந்துட மாட்டாங்க. அவ்வளோ பேர் விரும்பி வராங்க. இதில் எங்கள் பேங்க்கில் இருக்கிறவங்க, நான் பேங்க்கில் வேலை பார்த்தேன், இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன், சொல்லிட்டாங்க. பேங்க்கில் இருந்தேன்னா எங்கள் பேங்க் மேனேஜர் மற்றவங்க எல்லாரும் எங்களுக்கு பாஸ் வாங்கி கொடுன்ட்டாங்க. இப்போவே பாஸெல்லாம் அங்கே போட்டிருக்கீங்க இல்லையா, அது மாதிரி பாஸ் வாங்கி கொடுங்கட்டாங்க. நான் உடனே பெரிய இதாக நடிகர்களை பக்கத்தில் பார்க்கலாம்னா அந்த முருகேசன் தான் நான் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. எனக்கு ஒரு ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டாலும் கொடுத்துருப்பாரு. அப்போ எனக்கு அறிவு இல்லை. நான் ஒரு 10 பாஸ் வாங்கி எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் நான் மேடையில் வேற இருப்பேன்னு. நமக்கு தான் அறிவு பத்தாது இல்லை. இப்போ எங்கள் மேனேஜர் பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இருந்தார், பாலு அண்ணான்னு அவரை சொல்லுவான். அவர் முன் வரிசை, அவர் ரொம்ப எகத்தாளமாக பேசுவார். அவர் முன் வரிசையில் உட்காந்தாரு. அன்னைக்கு எல்லாரும் நிகழ்ச்சியை பார்த்தாங்க, ஜாலியாக இருந்தது. பாலச்சந்தர், பாரதிராஜா எல்லாரும் பேசுனாங்க. பெரிய விருந்து, எங்கள் பேங்க் ஸ்டாஃப் எல்லாரும் ஃப்ரீயாக சாப்பிட்டாங்க. அதில் அடுத்த நாள் நான் காலையில் ஆஃபீஸுக்கு போகிறேன். நான் என்ன நினச்சி போவேன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? 10 பேர் ஃப்ரீ பாஸ் கொடுத்து நடிகைகளோட பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணான்னா எங்கள் பேங்க்கே என்னை பாராட்டணுமா இல்லையா? பாராட்டணுமா இல்லையா? உள்ளே போகிறேன். எங்கள் மேனேஜர் சொன்னார், ராஜா எப்படியும் பொழைச்சிக்குவார், பேங்க் வேலை போனாலும் மணி அடிச்சே பொழைச்சிக்குவார்னாரு. என்னால் அந்த கமெண்ட்டை மறக்கவே முடியாது. அருள் பெறுவதுன்றது அவ்வளோ எளிமை கிடையாது. படாத பாடுபட்டு ஏதோ ஒரு இறை திட்டம் இருந்தது அதில்.